சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க மேடம், வாங்க. எவ்ளோ டிராபிக் தெரியுமா? அதுலயும் நான் ஸ்பீடா வந்தேன். செம்ம ஸ்பீடு தான். இதே ஸ்பீடோட நேத்து பேங்க்குக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? நானும் அப்பாவும் கிளம்பிட்டோம் பிரியா. அந்த நேரம்னு பார்த்து அம்மா சொதப்பிட்டாங்க. அப்படியா? என்ன சொதப்புனாங்க? இன்னைக்கு நல்லா இல்ல, நாளைக்கு போலான்னு சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லிருந்தா கூட பரவாயில்லையே. பேங்க்ல அடமான வைக்க லேண்ட் டாக்குமெண்ட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ, டாக்குமெண்ட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? என்னடி இது? ஆமா பிரியா. ஏன் அப்படி சொன்னாங்க? ஆன்ட்டிக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆதிர. இதனாலதான் நேத்து என்னால வர முடியல. இதெல்லாம் என்னால உன்கிட்ட போன்ல சொல்லவும் முடியல. அங்கிள் தப்பா நினைக்க போறாரு. என் சிச்சுவேஷனை பத்தி சொல்லி அங்கிளுக்கு புரிய வச்சிருடி. நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், நீ கவலைப்படாத. தேங்க்ஸ் டி. ஆமா, நீ அங்கிளுக்கு எப்படி சூப்பர் மார்க்கெட் வச்சு தர போற? நான் ஏதாவது வேலைக்கு போய் அந்த சேலரி சர்டிபிகேட்டை வச்சு லோன் வாங்கலாம். அது ஒரு ரூட் இருக்கு. ஆமா, இப்ப நீ என்ன வேலைக்கு போறியா? போகணும். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை. என்ன? என் அப்பா எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்றாரு. என்னடி சொல்ற? மேரேஜா? ஆமாண்டே. சரி, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? நான் என்ன முடிவு பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? ரொம்ப நல்லாவே தெரியும். உன் அப்பாவோட முடிவு தான் உன்னோட முடிவு, அதானே? ஆமாண்டே. என் வாழ்க்கையில எனக்கான எல்லா முடிவையும் என் அப்பா தான் எடுத்திருக்காரு. அதுக்காக உன் வாழ்க்கையும் அவரே முடிவு பண்ணட்டும்ங்கறியா? என்னடி நீ? என் வாழ்க்கையே எனக்கு என் அப்பா கொடுத்தது தானே. அதிர, அதுக்காக உன் கல்யாணத்தை பத்தி உனக்குன்னு கனவு கற்பனை எதுவுமே இல்லையா? யார் சொன்னா எனக்கு கனவு இல்ல, கற்பனை இல்லன்னு? எனக்கு கனவு இருக்கு. அத அப்பாவோட கண்ணால பாக்குறேன். எனக்கு கற்பனையும் இருக்கு. ஆனா நான் அது அப்பாவோட மனசால யோசிக்கிறேன். அதனாலதான் அப்பாவோட முடிவை நான் எதிர்க்கணும்னு நினைக்கல. என்ன ஒண்ணு, காலத்துக்கும் அப்பா வாட்டர் கேனை தூக்கிட்டு அலையிற மாதிரி ஆயிடுமோன்னு குழப்பமா இருக்கு. அப்பாக்கு எப்படியாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்துட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்குதான் என்ன பண்றதுன்னு புரியல. நானும் அது சரியா வருமா இது சரியா வருமான்னு யோசிச்சு யோசிச்சு மண்டிய போட்டு குழப்பிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணு தோணுது. என்னடி? எதுக்கும் நீ உன் அம்மா கிட்ட இன்னொரு தடவை பேசி பாரு. நான் தான் சொன்னேனே, அம்மா கிட்ட கெஞ்சி கதறி கேட்டுட்டேன்னு. ஆனா அவங்க ஒத்துக்கலையே. இதுக்கப்புறம் நான் எவ்வளவு கேட்டாலும் அவங்க ஒத்துக்க போறதும் இல்ல. இப்போதைக்கு அப்பா சொல்றதுக்கு சம்மதிச்சு அவரை சந்தோஷப்படுத்துறேன். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறத பத்தி யோசிக்கலாம். என்ன சொல்ற? என்னடி அப்படி பாக்குற? இல்ல அதிர, உன்னால எப்படி இப்பவும் இப்படி சிரிக்க முடியுது? அது ஒரு சீக்ரெட். சீக்ரெட்டா? ஆமா, டெய்லி காலையில எந்திரிச்சதும் ஒரு டம்ளர் நம்பிக்கைங்கிற டானிக்க குடிச்சிருவேன். அப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிற எனர்ஜிய அது எனக்கு கொடுத்துரும்.